கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பேச நினைத்ததை உமது அடியானை மறைத்து பேசுவீராக. ஆவியானுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் மூலம் தேவாதி தேவனுக்கு மகிமை சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் ஒரு பிரசங்கத்தை ஆண்டவர் இந்த இரண்டாவது ஆராதனையில் பிரசங்கிக்கும்படியாக ஒரு ஏவுதலை கொடுத்துக்கிட்டு இருந்தார். நானும் என்னுடைய மனதில் வைத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேற்று உபவாச கூட்டம் முடிந்த உடனேயும் அந்த வசனத்தை வாசிக்கும்படியான ஒரு ஏவுதல் வந்தது. நான் கொஞ்சம் பலவீனம், அடுத்து போக வேண்டிய சூழ்நிலை. சாயந்தரம் வந்தேன், மறுபடியும் சர்ச்சுக்கு வந்து ஜெபத்தில் உட்காரும் பொழுது நல்ல ஆராதனைக்காக கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஜெபம் பண்ணாமல் ஆண்டவர் இந்த வசனத்தில் உன்னுடைய கவனத்தை செலுத்து அப்படின்னு சொன்னதுனால ஒரு 1.5 மணி நேரம் ஆண்டவர் சில வார்த்தைகளை சொன்னார், நமக்கு உணர்த்தினார், எடுத்து காண்பித்தார். சில வார்த்தைகளை ஸ்கேன் பண்ணி நமக்கு காண்பித்தார். அருமையானவர்களே, எப்பொழுதுமே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சபை கூட்டத்துக்கும் வெளி கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சபை கூட்டத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் குறைவாக சொல்லப்படும். படிப்பினைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து விசுவாசிங்கிற ஒரு ஸ்தானத்திலிருந்து சீஷத்துவம் என்கின்ற ஒரு ஸ்தானத்துக்கு ஏதுவாய் நம்மை நடத்துகிறார். நீங்கள் வெளியில் போய் எந்த கூட்டத்துக்கு போனாலும், நீங்கள் எங்கேனாலும் போனாலும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை மையமாக வைத்து தான் வார்த்தைகள் வரும். அதை நீங்கள் விரும்புவீர்கள், அதுதான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அது நல்லது. ஆனால் ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தங்க வேண்டும் என்று சொன்னால் படிப்பினைகள் முக்கியம். என்ன முக்கியம்? படிப்பினைகள். வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அந்த ஆசீர்வாதம் நமக்கு தங்க வேண்டும் என்று சொன்னால் சில படிப்பினைகள் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நமக்கு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் நம்ம இருக்கணும். நாம் ஒரு பிரச்சனையை நினச்சிட்டு வந்திருப்போம், இங்கே வேறொரு காரியம் நமக்கு சொல்லப்படுகிறதே அப்படிங்கும்போது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நமக்கு ஏதுவான சில வார்த்தைகள் எடுத்து சொல்லும் பொழுது சில நேரங்களில் நமக்கு ஏதுவான வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பார். சில நேரங்களில் ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்கும்படி சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு சில சத்தியங்களை கொடுப்பார். அதை நாம் மனதிலே வாங்கி, மனதிலே நம்ம செவிகளிலே வாங்கி மனதிலே பதித்து அதை நம்ம அசை போடும்போது அதிலே சில ஆசீர்வாதங்களும் இருக்குது. சில காரியங்களுக்கு தப்புவிக்கும்படியான வார்த்தைகளையும் ஆண்டவர் நமக்கு அதன் மூலம் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட பேச்சை குறித்ததான சத்தியங்கள், நாம் பேசுகிற பேச்சிலே நாம் ரொம்ப கவனம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதத்திலே நமக்கு பல இடங்களிலே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்ம தினந்தோறும் பேசுகிறோம். அல்லேலூயா. தினந்தோறும் பேசுகிறோம். அந்த காலத்தில் ஃபோன் வந்தபோது ஒரு ஃபோனுக்கு ஒரு கால் பண்ணால் 3 ரூபா. செல்ஃபோனில் ஒரு 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் 3 கால் பண்ணோன்னே கட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஏர்செல் அதனுடைய ஆதிக்கங்கள் வந்துதான் ஃபுல்லாக அப்புறம் 10 பைசா ரேஞ்சு கொண்டு வந்தாங்க. இப்போல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு. 10 பைசாவுக்கு பேசலாம் அப்படின்ட்டு ஃப்ரீ. 3 ரூபாங்கும் போது சுருக்கமாக பேசிட்டு வச்சுருவோம். 10 பைசாங்கும் போது கூட கொஞ்சம் நேரம் பேசுவோம். இப்போ வீடியோ கால் வரைக்கும் வந்துருச்சு, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் கவனிக்கப்படுகிறது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஃபோன் பேசினா கூட உங்கள் ஃபோன் பேசுகிற எல்லா பேச்சுகளும் பதிவு செய்யப்படுகிறது. அது என்றைக்குனாலும் எப்போனாலும் எடுக்கலாம். அதுக்குன்னு துறைகள் இருக்குது. அருமையானவர்கள், நான் அதை குறித்து பேசவில்லை. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். சங்கீதக்காரன் சொல்லுவது போல என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அந்த வாய் வழியாகத்தான் பேச்சு வருகிறது. வேற மாதிரி பேசிட்டோம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்ற ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நீங்க ஒருத்தரை ஆசீர்வதிக்கலைனாலும் பரவாயில்ல, யாரையும் சபிச்சிராதீங்கிறார். ஒரு பெரிய ஊழியக்காரர். ஏன்னா அவருடைய ஊழியத்தில் அவர் சபிச்ச காரியங்கள் உண்டு.
அது நிமித்தம் அவருடைய மனது பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது செர்கியு பவுலோடு கூட இருந்த ஒரு எலிமா என்கின்ற மந்திரவாதி, அந்த செர்கியு பவுல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு மந்திரம் பண்ணி கொண்டிருந்தான். உடனேயும் பவுல் சபித்தார். கடிந்து கொள்ளுதலோடு ஒரு அது சபித்தல் மாதிரி தான். உடனே அவன் கண்ணு குருடாச்சு. நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் பவுல் தான் வாழ்ந்த நாட்களில் அவனை குறித்து விசாரிச்சிருப்பார். கண் இல்லாமல் அவன் அடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும், அதெல்லாம் பார்த்துருப்பார். அதனால தான் சொல்கிறார், வேதத்தில் சொல்லுகிறது, நீங்கள் யாரையும் ஆசீர்வதிக்கலைனாலும் பரவாயில்ல, யாரும் என்ன பண்ணக்கூடாது, விளங்காமல் போ, நாசமாக போ. இந்த வார்த்தை உலகத்தான் சொல்லுவான். நம்ம ஒரு நாளும் அந்த மாதிரி வார்த்தைகள், சாப வார்த்தைகள், சபிக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு ஆளாலும் முடியாது. நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. அப்போ அந்த நாவு ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துவது போல ஒரு நாவினால் வரக்கூடிய பேச்சுக்கள் அது பெரிய விளைவுகளை கொண்டு வரும். நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும். ஆமென் சொல்லுவோம். தேவையற்ற பேச்சுக்கள், கெட்ட வார்த்தை பேச்சுக்கள், நம்ம பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், இந்த வார்த்தை எதுக்கு பேசுனேன், அதாவது தேவைக்கு பேசலாம், தேவையில்லாமல் பேசக்கூடாது. தேவைக்கு பேசி அதோட விட்டுணும். வேதம் சொல்லுகிறது, தன் உதடுகளை மூடுகிறவன் என்ன பண்ணுவான், நீ பேசாதன்னு மற்றவங்க உதட மூடிடும், ஆனால் நம்ம உதட விரிவாக திறக்கிறோம். நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே நேரத்தில் ஆப்போசிட்ஸ் ஆள்கள், சபைக்குள்ள காரியங்கள், நிறைய பேச்சுகள் இருக்குது. இந்த மாதிரி பேச்சில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பேச்சு நிமித்தம் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு கடந்து போகிறது. அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வேளையில் கூட 3 வித பேச்சை நாம் பேசக்கூடாது. 3 விதமான பேச்சை குறித்து உங்களுக்கு நான் வேகமாய் சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்த காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது காரணம், விரோத பேச்சு பேசாதிருங்கள். குறிப்பெடுக்கிறவங்க நீங்கள் எழுதி கொள்ளலாம். விரோத பேச்சு பேசக்கூடாது. என்னாகம புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 1வது வசனம் 8வது, என்னாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுலேருந்து தான் 3 காரியங்கள் சொல்ல குறிப்புகள் எடுத்திருக்கிறோம். என்னாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 8வது வசனம். நல்லா கவனிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் நல்லா கவனிங்க. விரோதமாய் பேசி விரோத பேச்சை பேசினார்கள். அதை ஆண்டவர் அங்கே மறுபடியும் சொல்லுகிறார். 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலாய் காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு என்ன பேச, விரோதமாய் பேச. முதல் வசனத்தில் மிரியாமும் ஆரோனும் விரோதமாய் பேசினார்கள். 8வது வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, நீ எப்படி விரோத பேச்சை பேசலாம் என்கின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோசே ஒரு இஸ்ரவேலன். அவன் கல்யாணம் செய்த ஸ்திரீ சிப்போராள் என்பவள் எத்தியோப்பிய தேசத்தை சார்ந்தவள். ஏனென்று சொன்னால், மோசே எகிப்தை விட்டு ஓடி போகும் பொழுது அவனை ஆதரித்தவர் ரெகுவேல், மீதியான் தேசத்து ஆசாரியன். அவனை ஆதரித்தான். ஆதரித்தது மாத்திரமல்ல, அவனுடைய பெண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கவனியுங்கள். அப்போ அங்கே ஒரு பிரச்சனைகள் வருகிறது. இது ஃபேமிலி கூட எடுத்துக்கலாம், ஃபேமிலி ஊழியம் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்போ அங்கே நீங்கள் நல்லா கவனிக்கும் பொழுது, மோசே விவாகம் பண்ணியிருந்த எத்தியோப்பிய ஸ்திரீயின் நிமித்தம் அவர்கள் மோசேக்கும் விரோதமாக ஒரு பேச்சை பேசுகிறார்கள். அருமையானவர்களே,
நீங்கள் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 12வது அதிகாரத்திலே 2வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர், நீ மாத்திரம்தான் ஊழியக்காரனா? நீ மாத்திரம்தான் ஜெபம் பண்ணுறியா? நீ மாத்திரம்தான் உபவாசம் பண்ணுறியா? நீ மட்டும்தான் உனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்கிறியா? இந்த வேர்டு பாருங்க, ரொம்ப கவனிக்கணும். இதை ஆரோனும் பேசுகிறாரு, மிரியாவும் பேசுகிறாரு. இத்தனை பேரும் 3 பேரும் அக்கா தங்கச்சிக்கு தான், அக்கா அண்ணன் தம்பி. மோசே, ஆரோன் மூத்தவர், மிரியாம் மோசேக்கு அக்கா, 3வது மோசே. நல்லா கவனிங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க? கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினார், எங்களை கொண்டு பேசினார் என்றார்கள். அடுத்த வார்த்தை அது முக்கியமான, கர்த்தர் அதை கேட்டார். நல்லா கவனிங்க. விரோதமான பேச்சை கர்த்தர் கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விரோதமான பேச்சு, விரோத பேச்சை கர்த்தர் அதை கேட்டார். அதுதான் முக்கியம். நம்ம விரோதமாய் பேசும் பொழுது, கர்த்தர் கேட்கும் பொழுது, அங்கே தேவன் அந்த அதிகாரத்திலேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார், ஒரு நியாய தீர்ப்பை அங்கே செய்கிறார். அருமையானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம யாரும் நமக்கு விரோதமாக பேசினாலும் பேசிட்டு போட்டோம், தப்பு கிடையாது. ஆனால் யாருக்கு விரோதமாக நீங்கள் உங்களுடைய வாயிலே விரோத பேச்சை பேசாதிருங்கள். அல்லேலூயா. உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், இப்படிலாம் விரோத பேச்சு. உலகத்தான் பேசிட்டு போட்டோம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சாயலை உடையவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் என்ன பெரிய யோக்கியனா, இவன் என்ன பெரிய யோக்கியனா, நீ என்ன பெரிய சண்டியரா, நீ என்ன பெரிய பணக்காரனா, இந்த வார்த்தையே வேண்டாம். இங்க சொல்றாங்க, கர்த்தர் மோசையை கொண்டு தான் பேசினாரா? எங்களை கொண்டு பேசினாரு. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கேட்கிறார். விரோத பேச்சுக்கள் நம்முடைய நாவிலிருந்து எழும்பும் பொழுது அதை யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, யார் கவனிக்கிறார்? ஆண்டவர் கவனிக்கிறார். கர்த்தர் அதை கேட்டார், கர்த்தர் அதை கேட்டார், கர்த்தர் அதை கேட்டார். அப்ப அந்த கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இறங்குறாரு, மேகத்துல இறங்குறாரு. மோசையை கூப்பிடுறாரு, ஆரோனை கூப்பிடுறாரு, மிரியாமை கூப்பிடுறாரு. ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்துட்டாங்க. கூடார வாசலுக்குள்ள கூப்பிடுறாரு. மிரியாமையும் ஆரோனும் மட்டும் உள்ள வாங்கங்கிறாரு. அப்ப சொல்றாரு, நான் கட்டாயம் உங்க மூலமும் பேசுறேன். இல்லை, என் தாசன் அப்படிப்பட்டவன் அல்ல. இங்க 3 காரியம் ஆண்டவர் மோசையை குறித்து சொல்றாரு. அவன் சாந்த குணம் உள்ளவன், அவன் உண்மையுள்ளவன், அவன் பரிந்து பேசுகிறவன். 3 காரியம் மோசையை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையானவர்களே, அவர் சொல்றாரு, எப்படி நீங்க என் தாசனாகிய மோசேக்கு விரோதமா நீங்க பேசலாம்? நீங்க வாசிக்கும் பொழுது அந்த கர்த்தர் கேட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்க 9வது வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கோபம் போயிட்டார். வந்தாரு, விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி பயம் இல்லாமல் போச்சு? மிரியாம் உனக்கு தம்பி தான் இல்லைன்ல, ஆரோன் உனக்கு தம்பி தான் இல்லைன்ல, அவன் ஏன் ஊழியக்காரன், அவன் ஏன் தாசன், அவன் ஏன் வீட்டில் உண்மையா இருக்கிறவன். அப்ப கவனிங்க, எப்படி அவனுக்கு விரோதமா பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கவனிங்க, இதுல என்ன சம்பவிக்கு அப்படின்னா, கவனிங்க, நீங்க வாசிக்கும் பொழுது அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. விரோத பேச்சினால வருகிறது. 10வது வசனம், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. முன்னாடி ஒரு ஆள் வாசிக்கணும், பின்னாடியே வாசித்து முன்னாடியே ஊம்பா இருக்கக்கூடாது. சரியா? முன்னாடி ஒரு வாசிக்கணும். அவங்களுக்கு தான் வாசிக்கணும்னு பாத்தியப்பட்டது கிடையாது. எல்லாரும் டக்கு டக்குன்னு எடுத்து வாசிக்கணும், ஒரே அதிகாரமாக டக்குன்னு வாசிக்கணும். சரியா? ஓகே, கவனிங்க. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் குஷ்டரோகி ஆனாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள், நல்லா கவனிங்க, இப்போ 11வது வசனம் சொல்றாரு, அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, ஆண்டவனே. நல்லா கவனிங்க, நீ என்ன ஒரு ஊழியக்காரனா, நீ என்ன பெரிய ஆளா, இப்படின்னு பேசின அந்த வாயி
இப்போ எப்படி சொல்லுது? ஆண்டவனே, தம்பி தான். ஆண்டவனே, மோசையை பார்த்து மோசேன்னு கூப்பிடாம என்ன சொல்றாரு? ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல் அவள் ஆகாதிருப்பாளாக. அழுகிடுச்சு. அதாவது ஒரு குஷ்டரோகம், நல்லா கவனிங்க, ஸ்டார்ட் ஆகி முத்துறது வேற. ஆனால் அவளுடைய குஷ்டரோகம் அவளை பார்க்க கூட சகிக்க முடியாத அளவுக்கு காணப்பட்டது. சொல்றான், நாங்கள் புத்தீரமாக பேசிட்டோம். ஒரு செத்த பிள்ளை அழுகி போன மாம்சம், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு மாம்சம் அழுகி போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவளுடைய சரீரம் மாறிவிட்டது. அருமையானவர்களே, விரோத பேச்சு என்ன கொண்டு வருகிறது அப்படின்னா, வியாதியை கொண்டு வருகிறது, பலவீனத்தை கொண்டு வருகிறது. இதெல்லாம் ஒரு சீக்ரெட். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிற நமக்கு ஒரு காரியம். ஏன் தொடர்ந்து வியாதி, ஏன் தொடர்ந்து பலவீனம், ஏன் காரியங்கள் மாறி மாறி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்? விரோத பேச்சை பேசாதிருங்கள். கர்த்தர் அதை கேட்கிறார். கர்த்தர் அதற்கு கோபப்பட்டு போய்விடுகிறார். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்ல எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவனுக்கு விரோதமாக பேசாதீங்க. பக்கத்து வீட்டில் உங்களை பேசினாலும் பேசிட்டு போட்டு விட்டுருங்க. நீங்க யாரும் பேசாதிருங்கள். அல்லேலூயா. குறிப்பா எந்த ஒரு ஊழியத்தையோ, எந்த ஒரு ஊழியக்காரனையோ, எந்த ஒரு ஊழியக்காரியோ அவர்களுக்கு விரோதமா பேசவே பேசாதிருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ரோட்ல ஒரு டிராக்ஸ் கிழிஞ்ச துணியோட ஒருத்தர் கொடுத்திருந்தாலும் அவரும் கர்த்தருடைய ஊழியக்காரன் தான். இங்க ஸ்டேஜில் நல்லா டிப் டாப்பா கோட்டு சூட்டு போட்டு பிரசங்கம் பண்ற ஒரு ஊழியக்காரன், தெருவில் இருந்து அழுக்கு சட்டையோடு ஒரு கைப்பிரதியை கொடுக்கறன்னு ஊழியக்காரன் தான். 2 பேரும் ஆண்டவருக்கு சமமானவர்கள். இவனை பெருசா வச்சு அவனை மட்டமா நினைக்க மாட்டான். 2 பேரும் சரிசமமாய் பார்க்கிற தேவன். அப்ப விரோத பேச்சு என்ன கொண்டு வருகிறது? வியாதியை கொண்டு வருகிறது, பலவீனத்தை கொண்டு வருகிறது, அவமானம். எல்லாரும் பார்க்கறாங்க. அவளை நெருங்க விடாத அளவுக்கு ஆகி போயிடுச்சு. ரொம்ப கவனங்க. விரோத பேச்சு நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடாது. ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. உனக்கு விரோதமா, எனக்கு விரோதமா அவன் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்க யாருக்கு விரோதமா உங்க நாவை அசைக்க வேண்டாம். விரோதமா பேசாதீங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு விரோதமா தான் வரும். ஆனா நீங்க பேசாதீங்க. நீங்களே பேசிட்டீங்கன்னா கர்த்தர் அங்க கிரியை செய்ய இடமில்லாமல் போய்விடும். அப்ப விரோத பேச்சு என்ன ஆகுது அப்படின்னா, வியாதியை கொண்டு வருகிறது, பலவீனத்தை கொண்டு வருகிறது. பாளையத்தை விட்டு விளக்க, இஸ்ரவேல் பாளையத்தில் இருக்க வேண்டிய வனாந்திரத்தில் 7 நாள் அந்த வியாதி, அழுகல், புழு, உடம்பெல்லாம் புழு, உடம்பெல்லாம் அது எவ்வளோ கஷ்டம் பாருங்க, அசிங்கம் எவ்வளவு இது. அந்த 7 நாள் மோசே ஜபத்துக்கு அப்புறம் தான் சுகமாகி உள்ள வரா. அருமையானவர்களே, முதல்ல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த காலை பிரசங்கத்தில் ஒரு காரியம், யாருக்கு விரோதமாக பேச்சு பேசக்கூடாது. உங்கள் வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, உங்கள் நாத்தனாராக இருந்தாலும் சரி, உங்கள் மாமியாராக இருந்தாலும் சரி, மாமனாராக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் விரோத பேச்சு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு வியாதியை கொண்டு வந்து வரும், பலவீனத்தை கொண்டு வரும். ஒரு ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, நீங்கள் குடும்பத்தோடு ஒட்டி வாழாத அளவுக்கு ஒரு துரத்தப்பட்ட வாழ்க்கையை கொண்டு வரும். ஏன்னா அதை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் அந்த விரோத பேச்சுக்காக கோபம் கொண்டு போய்விட்டார். இதில் நாம் மனதிலே பதிக்க வேண்டும். 2வது ஒரு பேச்சை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாசிக்கும் பொழுது, யார் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறா? சுந்தரமா, ஃபோனை காணிக்கையாக வாங்கி வைப்பேன். அவங்க யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க கட் பண்ண தெரியாது, ஆன் பண்ணவும் தெரியாது. டானியல் தான் உதவி செய்யணும். அல்லேலூயா. சரி, 2வது அவிவிசுவாச பேச்சு பேசாதிருங்கள். முதல் காரியம் என்ன சொன்ன? விரோத பேச்சு பேசக்கூடாது. 2வது ஒரு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சத்தியம், அவிவிசுவாச பேச்சு பேசாதிருங்கள். அருமையானவர்களே, அவிவிசுவாச பேச்சு 2 காரியத்தை குறிக்கிறது. அவிவிசுவாச பேச்சு 2 காரியத்தை குறிக்கிறது. ஒன்று, துர்ச்செய்தியை பரப்புவது. நல்லா கவனிங்க, கெட்ட செய்தியை பரப்புகிற ஒரு காரியம். 2வது, முறுமுறுப்பாய் பேசுவது. இது ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, அவிவிசுவாச பேச்சை நாம் பேசக்கூடாது. இந்த அவிவிசுவாச பேச்சு என்பது 2 வகையான பொருள்படுகிறது.
ஒன்று துர்ச்செய்தி, துர்பேச்சு, துர்ச்செய்தியை பரப்புவது. இரண்டாவது அதில் முறுமுறுப்பாய் பேசுவது. அதே எண்ணாகும் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதில் 13வது அதிகாரத்தில் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த அதிகாரங்களை சொல்லும் பொழுது நீங்கள் வாசிக்கலாம். நான் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். 13வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி 12 கோத்திரத்துக்கும் ஒரு பிரபுவை அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க, 12 பிரபுக்கள், யோசுவா, காலேப் உட்பட ஒவ்வொரு கோத்திரம், ரூபன் கோத்திரத்துக்கு ஒரு தலைவன், சிமியோன் கோத்திரத்துக்கு ஒரு தலைவன், இப்படி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 கோத்திரத்துக்கு 12 தலைவர்கள். அவங்க என்ன பண்றாங்க? முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவரால் அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவங்களை அனுப்புகிறார். 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மோசே ஆலோசனை சொல்லுகிறார். நீங்க வாசிக்கும் பொழுது அங்க மோசே வசனம் 13லிருந்து 17லிருந்து 20 வரைக்கும் வாசிங்கன்னா, மோசே அந்த தேசத்தை போய் சுத்தி பாருங்க, அது வளப்பமானதா, அது இளப்பமானதா, அது அங்கு உள்ள ஜனங்கள் பலவான்களா பலவீனர்களா, கோட்டைகளை குடியிருக்கிறார்களா, எல்லாமே சொல்றாரு. அது திராட்சை பழம் அந்த முதல் கனி காய்க்கிற காலமாக இருக்கிறதுனால தைரியமாக, உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒரு சில கனிகளை அந்த தேசத்திலிருந்து கொண்டு வாங்க, நம்ம அதை பார்க்கலாம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 3 வசனங்கள் 17லிருந்து 20 வரைக்கும் 4 வசனங்கள் அவர்கள் அந்த தேசத்தை பார்க்க போவதற்கு முன்பாக அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் அடுத்து வாசிக்கும் போது 21 முதல் 25 வரைக்கும் அவங்க 40 நாள், கவனிங்க, 40 நாள் கானான் தேசத்தை குதிரையில் போய் 40 நாள் சுற்றி அவங்க மோசே சொன்னபடி எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து அவர்கள் வருகிறார்கள். 26லிருந்து 29 வரைக்கும் சேர்த்து விட்டு என்ன சலை தோஞ்சிட்டு இருக்கீங்களா? வசனம் எடுத்து எழுதணும். எதுக்கு 26லேருந்து 29 சொல்கிறேன், எதுக்கு குறிப்பு சொல்கிறேன்? அதுக்குன்னு கட்டுரை எழுத மாதிரி எழுதக்கூடாது. ஒரு தலைப்பு சொல்கிற போது அடுத்து வாசிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கவனிங்க அருமையானவர்களே, அப்போ 26லேருந்து 29 வரைக்கும் அறிக்கை, ஸ்டேட்மெண்ட் சமர்ப்பிக்கிறார்கள். 40 நாள் சுற்றி திரிந்து கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு அதற்கான ஸ்டேட்மெண்ட்டை அவர்கள் சமர்ப்பிப்பதை நாம் பார்க்கலாம். கவனிங்க, நல்ல தேசம்தான். சமர்ப்பிக்கும் போது ஒரு சில காரியங்கள் அவங்க சொல்றாங்க, துர்பேச்சு பேசுகிறார்கள். என்னன்னு வாசிக்கும் பொழுது 31வது வசனத்தில் சொல்றாங்க, அவங்க பலவான்கள். நல்லா கவனிங்க, கானானியர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பலவான்கள் என்று சொல்லுகிறார்கள். 32வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாங்க, அவங்க பெரிய ஆட்கள். சாதாரண ஆள் நினைக்க கூடாது, பெரிய ஆளு. 33வது வசனத்தை வாசிக்கும் போது ராட்சதர்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க யார் இருக்கா? ஏனாக்கின் குமாரரை கண்டோ ராட்சதர்கள். காலேப் சொல்றாரு, நம்ம எளிதாக போய் சுதந்திரிக்கலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவங்களை காத்து நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது என்று சொல்லி காலேப் சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்கள் துர்பேச்சு, துர்ச்செய்தி, அல்லேலூயா, துர்ச்செய்தி. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம ஒரு பெரிய ஆளாக ஆகணுங்கிறதுக்காக இந்த ரீல்ஸ் போடுறது, எதையாவது ஒன்று போட்டு, கவனிங்க, எப்படியாவது ஒரு வியூஸ் பார்க்கணுங்கிறதுக்காக எப்படியாவது மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பாதகம் சாதகம் எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அருமையானவர்களே, துர்பேச்சு, துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக தான் எவ்வளவு அற்புதமா சீகோனை முறியடித்தாரு, ஓக்கு ராஜாவை முறியடித்தாரு, பெரிய ராஜ்யங்களை முறியடித்தாரு, பார்வோனையே இல்லாம பண்ணினாரு. இங்க வந்து துர்ச்செய்தி, அவங்க பெரிய ஆட்கள், அவங்க பலவான்கள், நாம வெட்டுக்கிளிகள், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாங்க, இதை மறந்துட்டான். அல்லேலூயா. பேசாதீங்க. அது 1 கோடிக்கு அந்த இடம் வாங்க முடியுமா? கிடைக்குமா? பணம் வச்சிருக்கானா? வச்சிருக்கியா? நீ வச்சிருக்கியா? ஒரே காசு காசுன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் ஒரு நாளுக்கு காசுங்கிற வாயை திறக்கவே மாட்டீங்களா? ஒரு குடும்பம் நடத்தினா கடைக்கு போய் மிட்டாய் கேட்டால் என்ன வேணும்? காசு வேணும்.
குழம்பாக்க கோருக்கு வாங்க காசு வாங்கணும், கறி வாங்க காசு வேணும், எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஓயாமல் காசுன்னு கேட்குறியா அப்படின்னு குடும்பத்தை விட்டுட்டு போயிருந்தானே கனவா, இல்லை மனைவி போயிருந்தாளா? குடும்பம்னா செலவு இருக்கு தான் செய்யும். செலவு இல்லாத எந்த குடும்பம்? வண்டினா பெட்ரோல் போட காசு வேணும், ஒரு திடீர்னு ரிப்பேர் ஆகுதுன்னா என்ன வேணும்? காசு வேணும். அல்லேலூயா. அப்போ சபைங்கிறது பல குடும்பங்களை நிர்வாகம் பண்ணும்போது பெரிய சவால். மிஷன் பண்ணிங்கிறது அதை விட சவால். சபையையும் நிர்வாகம் பண்ணிட்டு கிராமங்களையும் நிர்வாகம் பண்ணிட்டு காசு வேணும். அல்லேலூயா. நற்செய்தியை பரப்பலினாலும் பரவாயில்ல, துர்ச்செய்தியை பரப்பக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோம். கோவில்பேட்டில் ஏகப்பட்ட வேறு துர்ச்செய்தியை நம்மளை குறித்து நிறைய பேர் பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஆட்களே அதில் ஒரு சிலர் உண்டு. ஆனால் துர்பேச்சு பேசக்கூடாது. அதனுடைய விளைவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசமாக இருந்தது. அவங்க சொல்கிறாங்க துர்ச்செய்தியை என்ன பண்ணாங்களாம்? பரப்பி விட்டார்களாம். என்னாகும் புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தை வாசிங்க, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 14 35 37 வாசிங்க. ஆ ஆ ஆ 36 வாசிங்க. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டு திரும்பி வந்து அந்த தேசத்தை குறித்து என்ன பேச்சு? துர்ச்செய்தி, துர்பேச்சை கொண்டு பேசினவர்கள். சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் இள வயசில் சாகுறான். கல்யாணம் ஆகி பிள்ளை கட்டி பொத்து எடுத்து பேரம் பேத்தி எடுத்து சாகலை, இள வயசுலேயே சாகுறான். சாதாரண ஆட்களை எல்லாம் வாலிபர்கள். அப்போ தான் கல்யாணம் ஆகி பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வாதம் வருகிறது, வாதையினால அழிவு வருகிறது. ஒரு துர்ச்செய்தி வேகமாக பரவும், நல்ல செய்தி ரொம்ப நாள் போகாது. ஒரு கெட்ட செய்தியை பாருங்க, ஒரு பொய் வேகமாக பரவும். துர்பேச்சு. அருமையானவர்களே, இங்கே 2 காரியம் சொல்லுகிறேன். முதல்ல, விரோதமான பேச்சு பேசக்கூடாது. 2வது, அவிசுவாச பேச்சு. அவிசுவாச பேச்சில் 2 வகை. 1 துர்பேச்சு. நம்முடைய வாயிலிருந்து துர்பேச்சு பேசவே கூடாது, துர்ச்செய்தியை பரப்பவே கூடாது. நாம் எதுவும் செய்யலை, கர்த்தர் தான் செய்ய போறாரு. எதற்கு தேவையில்லாத துர்பேச்சு நம்முடைய வாயிலிருந்து வரணும்? ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. துர்பேச்சு பேசுறதுனால 12 பேர்ல யோசேப்பு, யோசுவா, காலேபை தவிர 10 பேரும் வாதையினால அந்த செத்ததை ஜனங்க பார்த்தாங்க. துர்பேச்சு, துர்ச்செய்தி நமக்கு ஒரு அழிவை கொண்டு வந்து விடும். அதே நேரத்தில் இன்னொரு வாசிக்கும் போது இன்னொரு காரியம்னா முறுமுறுப்பு பேச்சு. அவிசுவாச பேச்சுல 2 வகை. 1 துர்பேச்சு, இன்னொன்று முறுமுறுப்பு பேச்சு. சபைக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? முறுமுறுப்பு பேச்சு இருக்கக்கூடாது. இங்க வாசிக்கும் பொழுது, அதே அதிகாரத்தில் வாசிக்கும் போது 14:1 வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அருமையானவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்போ உங்க வாழ்க்கையில நல்லது நடந்தா மோசைக்கு வாழ்கன்னு சொல்லுவோம். கொஞ்சம் கஷ்டமா நடந்தா முறுமுறுத்துருவோம். அவிசுவாச பேச்சில் 1 துர்பேச்சு, இன்னொன்று முறுமுறுப்பு. யாருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க? ஆரோனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக. இவங்க விடுதலை பெறணும், இவங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும், இவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தை உடைய அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்குது மாத்திரமல்ல, நீங்க வாசிக்கும் பொழுது 3வது வசனத்தில் 4வது வசனத்தில் ஒரு டிசைட் பண்றாங்க. முறுமுறுப்பு, அவிசுவாச பேச்சு எப்படி வருது பாருங்க. 3வது வசனம் வாசிக்கும் போது, நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எங்க போறாங்களா? எங்க போறாங்க? 4வது வசனம் சொல்லுது, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு, ஐயா 400 வருஷம் அடிமைப்படுத்தின எகிப்து, யாரும் பார்வோன் கையிலிருந்து விடுவிக்க முடியாத அந்த கூட்டத்தை வல்லமையா விடுவிச்சு, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, செங்கடலை பிளந்து எப்படி நடத்தி வந்தார் ஆண்டவர். மறுபடியும் நான் எங்க போறேன்? எகிப்துக்கு போறேன்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முறுமுறுப்பு பேச்சு. அந்த வார்த்தையை சொல்லலாமா? நீங்கள் ஈஸியாக நான் நரகத்துக்கு போனால் போகிறேன் ஈஸின்னு நினைக்கீங்க. உலகம் நித்தியமானது அல்ல, நீங்கள் நித்தியமானவர்கள் அல்ல. இயேசுவை உடையவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன். அருமையானவர்களே, போனால் போகிறேன், நரகத்துக்கு போனால் போகிறேன் வேண்டாம். அந்த வார்த்தை வாயிலே வரக்கூடாது. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போகிறோம், ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம். மோசே போய் கால் விடுறான், ஆரோன் போய் காலை விடுறாரு, காலை வஸ்திரத்தை கிழிக்கிறான், யோசுவா வஸ்திரத்தை கிழிக்கிறான், பெரிய ஊழியர்கள் காலை விடுறாங்க. ஐயோ, மறுபடியும் எகிப்துக்கு போயிடுறீங்களா? ஒரு தலைவனை ஏற்படுத்தி போயிடுவோம். எத்தனை பேர் இன்னைக்கு பின்மாற்றமாகறாங்க? முறுமுறுப்பு நம்மளை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போயிடும். இங்கேயும் ஆண்டவர் கேட்கிறார் பாருங்களேன். நீங்க வாசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வாசிச்சோம், விரோத பேச்சை கர்த்தர் கேட்டார். என்னாகும் 14:27 வாசிங்க. 27 சீக்கிரம் வாசிங்க. 27 வாசிக்கிங்க. அங்க வார்த்தைங்க, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை யார் கேட்கிறா? விரோத பேச்சு பேசும்போது கர்த்தர் என்ன பண்ணார்? அதை கேட்டார். உங்க துர்ச்செய்தியை பரப்புனதையும் கேட்டாரு. நான் மறுபடியும் எகிப்துக்கு போறேன்னு சொல்லுகிற அந்த முறுமுறுப்பையும் கேட்டார். அவன் என்ன சொன்ன தெரியுமா? யாரும் சொல்லவே கூடாத ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்க வாசிக்கும் பொழுது வாட்சம்ல அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். 14வது அதிகாரத்தில் 3வது வசனம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது. பழியை இப்போ எங்க மேல போறான்? நாங்க சாகணும், என் பொண்டாட்டியும் ஜாகணும், என் பிள்ளையும் ஜாகணும், இதுக்கு தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்தாரு. சபைக்கு அதுக்கு தான் உங்களை கொண்டு வந்தாரா? உங்க குடும்பங்களை வாழ வைக்க தான் கொண்டு வந்தாரு. எடுத்தோடுமே நீங்க வாழ்ந்துட முடியாது. அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? எடுத்தோடுமே வாழ்ந்துட முடியாது. தேவன் நடத்துகிற விதங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அதுக்குள்ளே நீங்க முறுமுறுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சொல்றாங்க, கொள்ளையாகும்படிக்கு நாங்களும் எங்க பிள்ளைகளும் என் பெஞ்சாதிகளும் கொள்ளையாகும்படிக்கு எங்களை சாகும்படிக்கு கர்த்தர் தான் கொண்டு வந்தாருட்டானுங்க. பழியை யார் மேல போட்டாங்க? முறுமுறுப்பு ஊழியக்காரனுக்கு விரோதமா வந்து இப்ப யாருக்கு விரோதமா வந்துருச்சு? ஆண்டருக்கு விரோதமா வந்துருச்சு. நீங்க 29, 30, 31 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கிறார். முறுமுறுப்பு பேச்சு, அவிசுவாச பேச்சு பேசுறவங்களுக்கு இந்த 3 வசனங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? தண்டனையை கொடுக்கிறார். வாசிக்கலாமா? 29. நல்லா கவனிங்க. இந்த வனாந்திரத்தில் என்ன விழுமா? விழும். அடுத்து வாசிக்கும் போது 30 வாசிங்க. இல்ல பிரேதங்கள் விழும், அனைத்து பிரேதங்களும் விழும். சரியா? அடுத்து 30 வந்து சொல்றாரு, நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல நீங்க என்ன பண்ண முடியாது, இனி தலைகளை நின்னாலும் உனக்கு காணாத தேசம் கிடையாது. அந்த வசனம் போட்டிருக்கா? ஏன்னா கர்த்தர் கேட்டார்ல, அவிசுவாச பேச்சை கேட்டார்ல. அவிசுவாசம் பேச்சை பேசுனா பரலோகம் போக முடியுமா? ஆசீர்வாதம் இந்த பூமியில் எவ்வளவு நாள் நமக்கு இருக்கும்? பரலோகம் போக முடியுமா? முடியாது. அங்க வாசிக்கும் போது, நான் அவங்களுக்கு ஆணையிட்ட தேசத்துல நீங்க என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. 30 சொல்றாரு, யாரு சாவாங்க நீயோ அவங்கள நான் கொண்டு போய் அந்த இடத்துல போய் வைப்பேங்கிறார். அல்லேலூயா. நீங்க 30வது வசனத்தை வாசிக்கும் 35வது வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் மோசமா சொல்லுவார் ஆண்டவர். மோசமா இல்லை, அவன் பேசுற பேச்சுக்கு சொல்றாரு. நீங்க வாசிக்கும் பொழுது அதுல கடைசி பதி, இந்த வனாந்தரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? அழிவார்கள், இங்க சாவார்கள். அந்த வார்த்தையை கவனிங்க. இங்க அழிஞ்சிருவீங்க, இங்க சாவீங்க. ஒரு மனுஷன் சொல்லல, ஒரு தெய்வம் சொல்றாரு. அருமையானவர்களே, அவிசுவாச பேச்சு 2 காரியங்களை அடக்கியது. ஒன்று முறுமுறுப்பு, ஒன்று துர்ச்செய்தி பரப்புற பேச்சு, இன்னொன்று முறுமுறுப்பு பேச்சு. துர்ச்செய்தியை சொன்ன அத்தனை பேர் வாதியில செத்தானுங்க.
இது நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஒன்றில் நம்ம ஜெத்துருமோன்ல அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட், இதெல்லாம் ஒரு சத்தியம், இதெல்லாம் ஒரு படிப்பனைகள். இதை நீங்கள் பார்க்குற ஜனங்கள், உலக மக்கள் அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய இன்னரை பார்க்கணும். நல்லா தான் ஒரு வாலிபன் திடீர்னு ஜாவரான், ஐயோ போயிட்டியே வாலிபனே, அவனை குறித்து நல்ல காரியங்கள் தான் சொல்ல முடியும். ஆனால் அவன் இன்னரில் என்ன தப்பு பண்ணான், என்ன பேச்சு பண்ணான், என்ன செய்கை பண்ணான் யாருக்கும் தெரியாது. கவனிங்க, ஆண்டவர் சொல்ல, இங்க அழிவீங்க, இங்க சாவீங்க, உங்க பிரேதம் விழும், இந்த தேசத்துக்கு நீ போவே மாட்டேன்ட்டார். அவிசுவாசம். ஏன்னா என்ன எங்க வச்சு எகிப்துக்கு போவான். இப்போ ஏதாவது சொன்னா சபையை விட்டு போயிடுவான். எங்களுக்கு என்ன, போனா போங்க, என்ன சபையை பூட்டி நாங்கள், நீங்கள் போயிட்டீங்க, நாங்கள் என்ன பூட்டாக போகிறோம் சொல்லுங்க. இந்த அம்மா போயிட்டாங்க, நம்ம சபையை பூட்டிட்டு பூட்டாக போகிறோம். யார் போனா என்னாலும் இது கர்த்தருடைய சபை. நானே டேக்கப் ஆனாலும் ஆண்டவர் நடத்துவார். ஒரு அழிலையே சொல்லுங்க. பாஸ்டர் நம்பி வச்சிருக்காரு, இம்மானுவேல் சபையை நடத்துவார். நீ உண்மையாக இருந்தால் செய்ய, இல்லையா ஒன்றை தூக்கிட்டு யார் அங்கே வைக்க முடியும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா முழு துரைத்தனமும் முழு அதிகாரமும் யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. அவிசுவாச பேச்சு, துர்ச்செய்தியை பரப்பாதீங்க. ரெண்டாவது, சபையை குறிச்சோ ஊழியரை குறிச்சோ யாரை குறிச்சோ தப்பான காரியத்தை குறித்து பேசாதீங்க. முறுமுறுப்பு பேச்சு பேசாதீங்க. இஸ்ரவேலர்கள் முறுமுறுக்கிறத கேட்டேன், விரோத பேச்சு பேசுறதை கேட்டேன் என்று ஆண்டு சொல்வார். மூணாவது ஒரு பேச்சு, இதே பாருங்க, நான் 1.5 மணி நேரம் எழுதினேன், 3/4 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரே 6வது நாள் கூட ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப அவசரமாக இருக்கா இருக்கும்? இல்லை, நான் அவசரமாக வெளியே போனேன் ஐயா அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஒரு 10. மூணாவது ஒரு பேச்சு, இது முக்கியமான பேச்சு. இதுக்கு தான் ரொம்ப நேரம் எடுக்கணும். நான் முக்கியமான பாயிண்ட் வரும்போதெல்லாம் நேரத்தை முடிச்சிருந்தேன். நீங்கள் வாசிக்கலாம், என்னாகம புஸ்தகத்தில் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே 3வது பேச்சு என்னன்னா, கலக பேச்சு பேசாதிருங்கள். நல்லா கவனிங்க. கலக பேச்சு, கலக குரல், ஒரு கலகத்தை உண்டாக்கும்படியாக. நல்லா தான் 4 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு பேச்சு வந்து அந்த இடமே ரகலையாக மாறும். பார்த்தீங்களா? நீ கல்யாண மண்டபத்தை பாருங்க, நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் ஏதாவது பேச, என்ன எப்படில பேசலான்னு ஒரு கலகம் வந்து, ஒரு கோயில் திருவிழா பாருங்க, நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம், நல்லா தானே பாட்டு படிச்சது, திடீர்னு பாருங்க இந்த மஞ்சள் நீராட்டு விழான்னு எடுத்தானுங்க பாருங்க, அதில் ஒரு கலக பேச்சு வருதுனால அதனுடைய விளைவை பாருங்க. இந்த 3வது பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சு, கலக பேச்சு. அதாவது எப்படின்னா, ஒரு கலகத்தை உண்டாக்கி ஒரு உயர்வை அடைய வேண்டும் என்பதற்காக. நல்லா கவனிங்க, தான் நல்லா இருக்கணும், தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற எண்ணத்தில் கலக பேச்சு பேசுகிற ஒரு கூட்டம். சபையார்கள் நாம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய வாயிலிருந்து கலக பேச்சு வரவே கூடாது. கலக குரல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கலக குரல், கலக குரல் எப்படி முடியுதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் கலக குரல், கலக பேச்சு, கலக குரல் நம்ம கூட இருக்கக்கூடாது. என்னாகம புஸ்தகத்தில் 16:1 வாசிங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டு. 2வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி. நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்தை நீங்க வாசிங்க. இந்த கலக பேச்சு, இந்த கலக குரல் எப்படி முடிவு பெறுகிறது என்று நீங்க பார்க்கலாம். இங்கே கோராகு, இந்த கோராக குறித்து வாசிங்கன்னா, இவன் லேவி கோத்திரத்தான். மோசே லேவி கோத்திரத்தான், ஆரோன் லேவி கோத்திரத்தான், இந்த கோராகு லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். இந்த லேவி கோத்திரத்திற்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, பணிவிட ஊழியம் செய்யணும், பணிவிட ஊழியம் செய்யணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நீங்கள் சொன்னீங்கன்னா புரிஞ்சு, அசிஸ்டன்ட் பாஸ்டர் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கோராகுனுடைய புத்தி என்னன்னா, கவனிங்க, அவனுடைய புத்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த எவ்வளோ நாள் தான் நம்ம அசிஸ்டண்டாக இருக்க, அந்த ஆரோன் இடத்தை நம்ம பிடிக்கணும், அந்த ஆரோன் இடத்தை பிடிக்கிறோம். நீங்கள் வாசிக்கும் பொழுது 250 பேரை சேர்க்குறான். சாதாரண ஆட்கள் அல்ல, 250 பேரும் அவங்க பிரபலமானவர்கள். அவங்கள கூப்பிட்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வருகிறாங்க. மோசையை திட்டுறாங்க, ஆரோனை திட்டுறாங்க. நீங்கள் கர்த்தருடைய சபைக்கு மேலே உங்களை உயர்த்துறீங்க அப்படின்ட்டு ரொம்ப பேசுகிறாங்க. கர்த்தர் அவங்க ஜனங்களோட இருக்கிறார், நீ ரொம்ப மேலே போய்கிட்டு இருக்கீங்கன்னு பேச்சு, கலக பேச்சு, கலக குரலை எழுப்புறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாசிக்கும் போது நோக்கத்தை மட்டும் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் சொல்லி முடிக்கிறேன். வசனம் 11 வாசிங்க.
ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிறார்கள். இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதுக்கு எம்மாத்திரம். நல்லா கவனிங்க, இவங்களுடைய டார்கெட் யாரு? ஆரோன். ஆரோன் யாரு? பிரதான ஆசாரியன். அவன் அந்த ஸ்டேஜை விட்டு அகலணும். அப்ப எவ்வளவு பேர் கூட்டுறான்? 250 பேர் கூட்டுறான். யாரு? அதே ஆரோனுடைய கோத்திரத்தில் வந்தவன் தான் கோராகு. 250 பேர் பிரபலமான ஆட்களை கூப்பிட்டு அவங்களுக்கு விரோதமா பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆரோனுக்கு விரோதமா பேசுகிறாங்க. அருமையானவர்களை, யாரு உங்க பாஸ்டர் குறித்து தப்பா பேசுறாலும் பிரச்சனை கிடையாது, நீங்க தப்பா பேசக்கூடாது. அல்லேலூயா. தப்பு செஞ்சா பேசுங்க, தப்பு செய்த நேரில் பார்த்தா பேசுங்க. தப்பே செய்யாத ஒரு அது ஒன்றும் செய்யாது. தப்பே செய்யாத ஒரு ஆளை நீங்க பேசுறீங்கன்னா அது வேற மாதிரி, அது கலக குரல் எழுப்புற மாதிரி. இங்க கவனிங்க, கலக பேச்சு வருகிறது. ஆரோனுக்கு விரோதமா பேசுகிறார்கள். நீங்க வசனம் 16 வாசிக்கும் போது அங்கே 10 வாசிங்க. அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமா? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும். எவ்வளவு நாள் தான் ஆரோனை பலி செலுத்திக்கிட்டு இருக்க? நம்ம போய் ஆட்டுக்கு தோலை உரிக்க, ஆட்டு கழுவ, அதனுடைய சாணியத்துக்கு கொட்ட, கொழுப்ப தகனிக்க, இப்படியே இன்னைக்கு பண்ண. ஆசாரிய பட்டம் எப்ப எனக்கு கிடைக்கும்? கர்த்தர் நமக்கு உயர்வு கொடுப்பார். அல்லேலூயா. ஆரோன் தன்னை ஆசாரியனாக உயர்த்தல, ஆரோனை போல அழைக்கப்பட்ட, ஆமென் சொல்லுவோம், ஒரு ஸ்தானத்துக்கு கர்த்தர் ஆரோனை ஆசாரிய ஊழியத்துக்கு அழைச்சாரு. இப்ப பாருங்க, அவனுக்கு விரோதமாக கலக குரல் முறுமுறுத்து பேசுறாங்க. ஒரு கூட்டமே எழும்புது. அவனுடைய நோக்கம் பாருங்க. மோசே சொல்றாரு, நீ ஆசாரிய பட்டயத்தின் தேடுற, இது தப்பு. உனக்கு பணிவிட ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்காரு. நீ அந்த ஊழியத்தை செய்த பொழுது கர்த்தர் உனக்கு நல்ல ஸ்தானத்தை கொடுப்பாரு. நீ அதுக்குள்ளே உன்னுடைய டார்கெட் எங்க போகுது? நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க, ஏகப்பட்ட சபைகளை இதான் பிரச்சனை. தலைமைக்கு விரோதமா முறுமுறுத்து தலையில்லாத முண்ட சபையா இருக்கு. அல்லேலூயா. தலையில்லாத என்ன சபை? தலையில்லா முண்டன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நிறைய இடங்கள்ல தலையில்லாத முண்டங்களாக தான் இருக்கு சபைகளுடைய நிலை. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்கள்ல இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்குது. நம்ம சபைக்கு அப்படி இல்லை, வளர்ந்த சபைகளுக்கு அப்படி உண்டு. இதே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சபை 300 பாஸ்டர்களை களை எடுத்து வெளியே அனுப்புனாங்க. அப்போ எவ்வளோ பாஸ்டர் இந்த சர்ச்சுக்குள்ள வந்துருக்காங்க பாருங்க. 300 பாஸ்டர்கள், விசுவாசிகள் கிடையாது, லீடர்ஸ் களை எடுத்தாங்க. அருமையானவர்களே, இந்த கோராகின் ஆவி இன்னைக்கும் கலக குரலை எழுப்பிக்கிட்டே இருக்கு. நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம். கலக குரல் எழுப்புனா ஈட்டியை வச்சு நெஞ்சில் குத்த எல்லார் கையிலையும் ஈட்டி வந்துடும். மொத்தமாக குத்துனா அவ்வளோதான், பாஸ்ட் போயிடுவார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அலையில சொல்லுவா. அந்த காலத்தில் ஒரு ஈட்டியை வச்சு குத்தி நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ அவன் ஆசாரிய பட்டயத்தையும். அப்போ மோசே சொல்றாரு, எல்லாரும் அவன் தூப கலசத்தில் அக்கினியை போட்டு கொண்டு வாங்க, யார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் பார்க்கலாம். ஏன்னா இவங்களுடைய டார்கெட்னா ஆரோன் அகலணும். பிசாசு பாருங்க, ஒரு தலையை எதிர்த்தோம்னா அடுத்த அந்த சபையை ஈஸியா ஒண்ணெல்லாம் பண்ணிடலாம். பிசாசுனுடைய டார்கெட் அது விசுவாச மக்களுக்கு தெரியல. யூடியூப் இன்னைக்கு நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. உட்கார்ந்து யார் யாரை குறித்து பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். அதை நம்ம ஆட்கள் லைக் போட்டு அவன் பேசுறத உட்காந்து கேட்டிருக்கீங்க. பிசாசு உட்காந்து பேச கேட்டால் நல்லா இருக்குமா? எவ்வளவு கண்ணீர் வெடிச்சு கஷ்டப்பட்டு ஒண்ணுமில்லாம ஊழியத்தை ஆரம்பிச்சு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறான் பார்த்தீங்களா? அவனுக்கு இவ்வளோ கோடி வருது, அவனுக்கு இவ்வளோ காணிக்கை வருது, அவனுக்கு வந்தா உனக்கு என்ன? அப்போ அவன் இன்னும் பிச்சை எடுத்து திங்கன்னு நினைக்கிய நீ தான் பிச்சை எடுத்திம்ப. ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னியும் உடைய சீமானா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரை தேடி தேசத்தை விட்டுறான், சொந்தத்தை விட்றான், எல்லாத்தையும் விட்டு வர்றவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்களாம் ஆசீர்வதிக்குமா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், சீக்கிரம் இடம் வாங்க, நல்லா இருங்க, வாகனம் வாங்கன்ட்டு. நீ யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை போல தன் ஜன ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். தப்பு பண்ணால் மட்டும் பிடிக்காது, சபைக்கு வரலாம் பிடிக்காது சில காரியங்கள். ஏன்னா அதில் சரியில்லைன்னா எங்கேயோ ஒன்றில் மாட்டிக்கிட்டு இருப்போம், எதுலையோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்போம். ரொம்ப கவனம் தேவை. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ தூப கலசத்தை கொண்டு வாங்க, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பார்க்கட்டும்னு சொல்லும்போது
அவர் இன்னொரு காரியம் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா ரூபன் ஆட்களை சேர்க்கிறாரு. ரூபன், தாத்தான், அபிராம், ஓன், இவங்கெல்லாம் ரூபனிய வம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்க விரோதமாக பேசுகிறாங்க. பாருங்க, மோசையை பேசின பேச்சு இன்னும் மோசைக்கு கோபம் வருது. நீங்கள் வாசிக்கும் பொழுது 16வது அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க. 12 வாசிங்க. பின்பு மோசே எலியாபின் குமாராகிய தாத்தானையும் இவங்கள ரூபன் வம்சம், வாங்கப்பா, அவங்க கூட ஏன் சேர்ந்து நீ சாவ போறியா வா அப்படின்னு கூப்பிட்டா, அவங்க மைண்ட்ல பாருங்க, போன வாரம் வரைக்கும் அல்லேலியா சொன்னவன், போன வாரம் வரைக்கும் ஜெபம் பண்ண வந்தவன், இப்போ எப்படி ஆயிட்ட வந்து, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படிக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது. இவன் என்ன சொல்றான்? எகிப்தில் பால் ஓடிச்சான், தேனு ஓடிச்சான். அவன் ஜோரே கொடுக்காம துரத்தி அடிச்சிட்டு இருந்தான். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து நீ எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமா? எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுகிறாயா? நாங்கள் உங்களுக்கு என்ன அடிமையா? அவன் கொஸ்டின் எழுப்புறான் பாருங்க. பிசாசு உங்களை அடிமையாக்கிறோம், உங்களை தேவனுக்கு தான் அடிமையாக்குறோம், எங்களுக்கு அடிமையாக்கி உங்களுக்கு என்ன புரியும்? உங்களுக்கு அந்த அளவு கூட நாலேஜ் கிடையாதா? உங்களை ஒரு பாஸ்டர் அடிமையா வச்சு என்ன பண்ண போறாரு? என்ன சாதிக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சொல்றான், எங்களை அடிமையா, எங்க மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறியா? 14, மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. அப்ப கவனிங்க, மோசே பார்த்து, இந்த மனுஷங்களுடைய கண்ணெல்லாம் குருடாக்கி புடுங்க பார்க்கிறையா? நாங்க வர மாட்டோம். இந்த 2 வசனத்தை பாருங்க, நாங்கள் வருகிறது இல்லை, நாங்கள் வருகிறது இல்லை. இந்த வார்த்தை 2 முறை வருகிறோம். அல்லேலூயா. அப்போ மோசேக்கு சரியான கோபம். உடனே சொல்றான், ஆண்டவரே, அவன் காணிக்கை அங்கீகரிச்சிடாதீங்க. அவன் காணிக்கைனா பாவ மன்னிப்புக்கு ஏதாவது ஜெபம் பண்ணுவான், காணிக்கை செலுத்துவான், அதை அங்கீகரிச்சிடாதீங்க ஆண்டவரே. அவன் அழுகுறான். எல்லாரும் 250 பேர் எல்லாரும் கூடுறாங்க. கூடனவனி அங்கே ஒரு சம்பவம் நடக்கு. கவனிங்க, இது மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுகிற இவங்க கலக குரல், கலக பேச்சை பேசுறதுனால நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுறாரு. 20வது வசனம், கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடு பேசி, இந்த சபையை விட்டு பிரிஞ்சு போங்கள். ஒரு நிமிஷம், 6 லட்சம் பேரை கொள்ள எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? ஒரு நிமிஷம். 20 லட்சம் மக்களை கொள்ள எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் வெளியே போயிருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்க விழுந்து ஒருத்தன் பாவம் செஞ்ச எல்லாருமே கோவப்படாதீங்கிறார் அடுத்த வசனத்துல. அப்பொழுது வாசிக்கும் பொழுது, அப்போ மோசே கோராகு, தாத்தான், அபிராமினுடைய வாசஸ்தலத்தை விட்டு எல்லாம் விலகு, ஓடிப்போ. எவனும் அவங்க கூட நிற்க கூடாது. கோராகு, தாத்தான், அபிராம் வாசஸ்தலத்தை விழுங்க. உடனே மோசே சொல்றாரு, எல்லாரும் வெளியே போயிருங்க, இங்க ஒண்ணு நடக்க போகுது. அப்படிங்கும் போது தான் மோசே ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, நீ என்ன கர்த்தருடைய ஊழியத்துக்கு கர்த்தர் நானா வந்து நினைக்கியா? அப்படி நானா வந்தேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எல்லா மனுஷர் சாகுவது போல நீ சாவ. கர்த்தர் என்ன அழைச்சாரு அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். உயிரோட இந்த பூமியில நீங்க என்ன பண்ணுவீங்க? பாதாளத்துல இறங்குவீங்கன்னு அந்த வார்த்தையை சொன்ன உடனேயும், நீங்க வாசிக்கும் போது இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. வசனம் பைபிள் எடுத்து பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 29 வசனம், சகல மனிதரும் சாகிறபடி நீங்கள் வழக்கம் போல நோய்பட்டு செத்தீங்கன்னா என்ன ஆண்டவர் அழைக்கல. 30 வசனம், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் 30 வசனம், அந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தவுடனே, நல்லா கவனிங்க, இந்த வேர்டை சொல்லி முடிச்ச உடனேயும் நிலம் பிளக்குது. 32, பூமி வாயை திறக்குது, உயிரோடு உள்ள போறாங்க. கொஞ்சம் கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. ஒரு கலக பேச்சு, தேவன் அனுமதிக்காத ஒரு காரியத்தை செய்யும் போது, இதுல முக்கியமான ஒரு வசனம் கவனிங்க. அவங்க பூமியில விழுறாங்க. இந்த விழுகிற சத்தத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அதுதான் முக்கியமான வார்த்தை. நீங்க வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை அடிக்கோடி கொள்ளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 34 வசனம் வாசிங்க. அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும், கவனிங்க, முதல்ல சொன்னல கலக குரல், கூக்குரலில் முடியுது. அருமையானவர்களே, குரல் எழுப்புவது வேற, கூக்குரல் என்பது வேற.
நரகத்துல போய் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றது என்னது? கூக்குரல். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி வரவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்க அவங்க இடுகிற அந்த கூக்குரலை கேட்டு, அப்ப அவன் கோராகு எப்படி கத்தியிருப்பான்? மன்னிச்சிருங்க, அவனுடைய மனைவி, கோராகினுடைய பிள்ளைகள், தாத்தானுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவிகள், அபிராமினுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவிகள், அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பாருங்க எப்படி கூக்குரல் இட்டிருப்பார்கள். அந்த கூக்குரல் இட்டதை ஜனம் கேட்கிறாங்க பாருங்க. ஒரு ஆளாலையும் காப்பாற்ற முடியாது. நரகத்தில் போய் ஒரு ஆளை நீங்க காப்பாற்ற முடியுமா? ஒண்ணும் முடியாது. இந்த பூமியில இருக்கிற நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாள்? வேகமா போகுது, நாள் வேகமா போயிடும். அருமையானவர்களே, கலக பேச்சு பேசாதிருங்கள், கலகம் ஊட்டாதிருங்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கலக குரல் எழுப்பினது அவனுக்கு கூக்குரலா முடிஞ்சிருச்சு. அந்த வசனம் ரொம்ப எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அவர்கள் கூக்குரல் இடுகிறதை இஸ்ரவேலர் கேட்டாங்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு கொரோனா டயத்தில் ஒருத்தனை கொண்டு போறாங்க ஒரு ஸ்ட்ரெச்சர்ல, யாரும் கிட்ட போக மாட்டேங்க, ஐயோ அழுகுறான், டிவியில போடுறான். அந்த சத்தத்தை கேட்கும் போது சிலிப்பு வருது. கூக்குரல். அருமையானவர்களே, கவனமா இருக்கணும். இதெல்லாம் ஒரு படிப்பினை. இன்னைக்கு ஒரு படிப்பினையை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து விரோத பேச்சு வரக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து அவிசுவாச பேச்சு வரக்கூடாது. நம்முடைய நாவிலிருந்து கலக பேச்சு வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழலையும் ஒரு படிப்பினை, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பினையை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இதை நம்ம செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய, கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நம்ம மேல நிற்கும், தங்கும். அது உங்க சந்ததி அனுபவிக்கும். ஆமேன்னு சொல்லுவோம். இது புதிய ஏற்பாட்டு காலம், கிருபையின் காலம். இன்னைக்கும் அந்த கிருபாசன தண்டை அவருடைய பாத பீடத்திலே, அந்த ஆணிகள் கடாவப்பட்ட பாதத்திலே போகும் பொழுது நமக்கு இரக்கங்களும் மன்னிப்பு உண்டு.